ஹலோ கைஸ், டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் அவர் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நாங்க இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே நிரந்தரமான வீடு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுல வந்து ஒரு மோட்டார் சைக்கிளாவது இருக்கணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. ஒரு டிகிரியாவது மினிமம் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல ஒருத்தருக்காவது கண்டிப்பா நிரந்தரமான வருமானம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்கான சூழ்நிலையை கண்டிப்பா நான் முயற்சி பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாம விவசாயம் பண்றவங்களா இருக்கட்டும், மீனவர்களுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து அரசு ஊழியர்களுக்கா இருக்கட்டும், நெசவாளர்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வளர்ச்சி திட்டத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் விட சட்ட ஒழுங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா காப்பாற்றணும், பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்லி. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே வந்து தைரியமா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதனாலதான் இந்த சட்ட ஒழுங்கை வந்து ரொம்ப சரியா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் அப்படின்றதையுமே சொல்லி. இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூர்ல நடந்த இஷ்யூவா இருக்கட்டும், எங்கேயுமே வந்து மறுபடியும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இவர் தான் இந்த விஷயத்தை இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த கொள்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.